1 2 3 போலு நல்ல வேகமா ஓடு. நான் ஜெயிச்சுட்டேன். ஆனா நீங்க ஜெயிச்சது போங்கடிச்சுதானே எல்லாருக்குமே தெரியும் குருவே. நாங்க அங்க போனப்போ பயங்கரமா மழை பெஞ்சது. நல்ல வேளை அதுக்கப்புறம் மழை நின்னுடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் அங்க என்ன பண்ணீங்க? விறகு கட்டியெல்லாம் வெட்டிட்டு. ஆனா சுட்கி அங்க நீங்க விளையாடினதா தானே சொன்னா? நீ எப்ப விறகெல்லாம் வெட்ட உதவி பண்ண ராஜு? அங்க இருக்கிற மீன்களை பிடிக்க உதவி பண்ணும்போது தான் பண்ண. நிஜமாவா? அதுக்கப்புறம் பிளேன்ல இருந்து பாராசூட்ட கட்டிக்கிட்டு குதிச்சிட்டேன். ராஜு ஏன் இப்படி எல்லாம் போய் சொல்ற? ஆமா நீ இதெல்லாம் எப்ப பண்ண? இல்ல அப்போ நீ 10 பிளேட் ஆலு பொரியா உள்ள தள்ளிக்கிட்டு இருந்த. அதிகமா சாப்பிட்ட மயக்கத்தால உனக்கு அங்க நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்ல போல இருக்கு சிக்கி. எதுவும் பேசாதீங்க. சுட்கி எங்க போற? இத பேசவே பேசாத. இது அவுட் தானே? என்னோட லட்டு எங்க போச்சு? பீந்தா சாப்பிட்டேன். சுட்கி எப்ப பார்த்தாலும் போய் சொல்ற. நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற ராஜு? இப்பெல்லாம் நீ ரொம்ப மாறி போயிட்ட ராஜு. ராஜு நீ ஏன் எஜமா இவன் தான் டோலக்புரத்துல இருக்கிற ராஜு. அவனுக்கு ஏதோ மந்திரம் பண்ணிட்ட மாதிரி தான் தெரியுது. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அந்த மந்திரம் நிச்சயம் வேலை செய்யுது சுட்கி. இல்லனா ராஜு இந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டான், தெரியும்ல. என்ன முட்டாளுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன பைத்தியக்காரன் நீ நினைச்சு முடிவு பண்ணி வச்சிருக்கியா? அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க சரியான பைத்தியக்காரன் தானே. உன்னை விட கீஜக்கே நல்ல சண்டை போடுவான் போ. இத தேடிதான் அந்த மந்திரவாதி வந்தாரு. நீயா? உன்னாலதான் அந்த கண்ணாடிக்கல் இது வரைக்கும் என்கிட்ட கிடைக்கவே இல்லை. இங்க பாருங்க. எஜமானருடைய நீலக்கல். இது உன்கிட்ட இருக்கு. இப்பவாது ராஜுவை நீங்க மன்னிக்கலாம்ல. ஆப்ராகா டாப்ரா டக் டக் டக். ராஜு மேல இருக்கிற மந்திரம் வெளியேறட்டும். அப்படா நல்ல வேளை தப்பிச்சே. இப்ப உண்மையை பேச ஆரம்பிச்சிட்டான். என்னாச்சு காளியா? எப்படி கீழே விழுந்த? காளியா, நீ கண்ணை திறந்துகிட்டு நடக்க மாட்டியா? கொஞ்சம் வாய மூடுறீங்களா? அவங்க எங்க ஓடி ஓடி போறாங்க? ஓட்ட பந்தயம் நடத்துறாங்களா இருக்கும். ஓஹோ, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. சும்மா வாய்க்கு வந்ததை பேசுவீங்க. வாங்க அவங்க பின்னாடியே போகலாம். நல்ல கவனமா பாருங்க. அம்மா, ரொம்ப அழகான பறவை. காலையில இருந்து அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கு. காளியாக்கும் எனக்கு ஒரு சின்ன போட்டி. யாரு அத முதல்ல பிடிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த பறவையை வீட்டுக்கு கொண்டு போவாங்க. பறவை மரத்து மேல தான் இருக்கணும், வீட்ல இல்ல. காளியா வேண்டாம். ஏன்? நான் இப்போ ஜெயிக்க போறேன். தலைவர் கீழே விழுந்துட்டாரு. பறவையும் தான். நான் ஒரு தெய்வதை.
என்கிட்ட நிறைய சக்திகள் இருக்கு. அத ஒரு மந்திரவாதி பறிக்கணும்னு நினைக்கிறான். அவன் மந்திர சாவியால என் கைகளை கட்டி போட்டிருக்கான். அதால என்னால பறக்க கூட முடியல. உடனே அந்த சாவியை தேடணும், இல்லனா எதையாவது தேடிட்டு இருக்கியா? பீம், அந்த கெட்ட மந்திரக்காரி வந்து பறவையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. இதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும். ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பறவை தான் எங்களோட இளவரசி. அந்த கெட்ட மந்திரக்காரி எங்க இளவரசியோட சக்தியை எடுத்துட்டானா அப்புறம் எங்களால எதுவும் பண்ண முடியாது. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். உங்க இளவரசிய நாங்க காப்போம். அந்த மந்திரக்காரி எல்லா சக்தியும் அவளுக்கு சொந்தமாக்கிக்கிறதுக்கு முன்னாடி அவளை தடுத்தே ஆகணும், சரியா? நீ இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த பறவையை எடுத்துட்டு போக வந்து தொட்டு பாரு. பறவை எடுத்துட்டு போக முடியலன்னா என்ன? என்னால இதை எடுத்துட்டு போக முடியுமே. போயிட்டு வரேன். தாக்குங்க. பீம், அத தொடாத. வருத விடக்கூடாத. இந்த விளக்க எரிய வச்சு ராஜகுமாரியோட சக்தியை அடைய வேண்டியதுதான். நெல ஒன்னு, ரெண்டு, மூணு. இல்ல. நீ செஞ்ச உதவிக்கு உனக்கு ரொம்ப அடேங்கப்பா, இதோ பூஸ்விங்காவை சுத்தி உடைச்ச மாதிரியே இருக்கே. என்ன இப்படி எல்லாம் நடக்குது? அப்படின்னா இதெல்லாம் உன் வேலைதானா? என்ன பாக்குறீங்க? ஆரம்பிங்க. என்ன சந்தோஷப்படுத்துங்க, சந்தோஷப்படுத்துங்க. சீக்கிரம் ஆரம்பிங்க. அதாவது உன்னை நாங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுத்தணும் இல்லையா? அப்ப சரி, அப்படியே செஞ்சிடலாம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பாடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சும்மா சுத்துவாங்க. டோலு போலு.
நிறுத்துங்க, தாங்க முடியல. இப்போ உன்னை எப்படி சந்தோஷப்படுத்த போறோம்னு பாரு.